ஹலோ வணக்கம், குட் மார்னிங்க. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தே பாரத் சைடில் தான் இருக்கோம். ஓகேவா? இந்த கோச் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கோச். இது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஓகேவா? சீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி சாஞ்சிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்டில் சீட் கிடச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறைய இருக்கும். நம்ம கொண்டு வரக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் இப்படி போட்டு வச்சுக்கலாம். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருங்க சென்னை நாகர்கோவில் எவ்வளோ ஸ்பீடில் போகுது, அடுத்த ஸ்டேஷன் எப்போ வரும், அடுத்த ஸ்டேஷனுக்கும் இந்த ஸ்டேஷனுக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போகுது, எல்லாமே அதில் டிஸ்பிளே ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்த உடனே நியூஸ் பேப்பர் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுலேருந்து என்ன நடக்குது பார்த்தீங்களா? இங்கே ஒரு இது ஃபுல் பண்ணுறதுக்காக இப்படி வச்சுருப்பாங்க. இப்படி அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயினுக்கு உள்ளாடி வந்த உடனே என்னன்னா டிவி வந்து செக் பண்ணுவாங்க. செக்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வந்து ஒரு ட்ரே கொடுப்பாங்க. இந்த ட்ரேயில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீ பவுடர் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் பிஸ்கட் இருக்கும், அப்புறம் இங்கே வந்து நான் வீடியோ எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, சூடு ஆறிடுச்சு. ஓகேவா? ஹாட் வாட்டர் வந்து அதே மாதிரி இங்கே வந்து சர்வ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுமே ரொம்ப வந்து நம்ம என்ன கேட்டாலும் கரெக்டாக கொடுப்பாங்க, பொறுமையாக பதில் சொல்லுவாங்க. இந்த கச்சா புச்சான்னு இருக்காது, இந்த ஒரு திரும்ப பேச மாட்டாங்க, ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். சரியா? சரி, ஓகே. இல்லையே, ஏன் வந்து அவங்க கற்றுவோம். ஆனால் நம்ம வீட்டில் குடிக்கிற மாதிரிலாம் எனக்கு இருக்காது. பார்த்தீங்களா, ஃபஸ்ட் நம்ம டீ காஃபி தான் குடிச்சு முடிச்சோன்னா கம்மியாக காஃபி அடுத்தது கொஞ்ச நேரத்தில் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் கொடுப்பாங்க. இங்கே பாருங்க, வண்டி அப்படியே தள்ளிட்டே வருவாங்க. கார்ன்ஃப்ளெக்ஸு, அது கூடவே சுகர் கொடுத்துருவாங்க, பவுல் கொடுத்துருவாங்க. அடுத்தது இப்போ ஹாட் வாட்டர் கொண்டு வருவாங்க. சரியா? இப்படி செகண்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது கொடுப்பாங்க. ஓகேவா? கார்ன்ஃப்ளெக்ஸ் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஹாட் வாட்டர். ஏன் ஹாட் வாட்டர் இல்லை, பால் இருக்குது. பக்கத்தில் ஒருத்தைய பாருங்க, தின்னுக்கிட்டே இருக்கான். போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் காஃபி டீ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் கொடுப்பாங்க. எடுத்தாச்சு. எக்ஸ்ட்ரா ஒன்று எடுக்கலாமா?
நிஜமாவே இந்த ஃபுட்டு விஷயத்துல வந்தே பாரத் பெஸ்ட். ஆனா எல்லாருக்கும் எப்படி பிடிக்கும்னு எனக்கு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயே மறுபடியும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்தாச்சு. இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் இந்த பெட்டிக்குள்ள இருக்கு 5 தடவை சோறு. இங்க பாருங்க கட்லெட்டு. உனக்கு மட்டும் இருக்கு, இங்க மட்டும் பெருசா இருக்கு. ஏன் ஸ்பெஷல் டிக்கெட்டா? அது என்னது பாப்போம். எங்களுக்கு வந்து நான்வெஜ், அவளுக்கு வெஜ். இட்லி சட்னி சாம்பார், எங்களுக்கு கட்லெட்லாம் இருக்கும். இங்க பாருங்க ஸ்பெஷல். எனக்கு வந்து இது கேசரி அவ்வளவுதான், நல்லாவே இருக்காது. கேசரி எனக்கு கேசரி பிடிக்கும். அப்புறம் ஆம்லெட் சுட சுட. இங்க பாரு ஆம்லெட் கொஞ்சோண்டு தாங்க, என்ன தர முடியாது. அப்புறம் ஜூஸ், அப்புறம் கேக்கு, அப்புறம் வந்து வாஷ் பண்றதுக்கு, சாரி வாஷ் பண்ணிட்டு துடைக்கிறதுக்கு சாஸ், வெட் டிஷ்யூவா? இது கூட தெரியல இவருக்கு. அடுத்தது அடுத்தது ஜாம். அடுத்தது கொஞ்ச நேரம் தூங்கியாச்சு பார்த்துடுங்க. தூங்கி ஃப்ரெஷ்ஷப் ஆகி மூஞ்செல்லாம் கழுவியாச்சு. சரியா? அடுத்தது இந்த வந்த வாரத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னது இது? சூப் மிக்ஸு. சூப்பா? அதுக்கு இனிமே தான் ஒரு பவுல் கொண்டு வந்து சுடு தண்ணி தருவாங்க. அதில் பட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரெட் ஸ்டிக்கு. இங்கே இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த பிரெட் ஸ்டிக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது பிரெட் ஸ்டிக்கு. அதை இதில் பவுலில் வாட்டர் கொடுப்பாங்களா, இதுக்கு உள்ளாடி போட்டு இந்த மிக்ஸை போட்டு இந்த பிரெட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். உங்களால் அதை கட் பண்ண முடியல அப்படின்னா வயசானவங்கெல்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வருவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட சொன்னாலே போதும், அவங்க பிரேக் பண்ணி தருவாங்க. உடச்சி அதுக்குள்ளே போடணும். அது என்ன உள்ளாடி உள்ள போடுறது, அதுக்கு உள்ளாடி என்ன உள்ளாடி? Yes, keep inside that. Now you understand? Yes, I understood. அது அப்படியே சாப்பிடக்கூடாது. ஓகே ஓகேவா? ஸோ இனிமேல் ஹாட் வாட்டர் வரும். சரியா? அப்புறம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? கோயில்பட்டிக்கு வந்திருக்கோம். கோயில்பட்டிக்கு கடலை மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்க, அவங்களே கட் பண்ணிடுறாங்க இல்லையா. நம்மளே கட் பண்ணிக்கலாம், இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் அதை கட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படியே உள்ள தள்ளி போடணும். அதுக்கு உள்ள பாருங்க சூப்ல கிடக்க பட்டாணி, பாத்தீங்க. தேங்க்யூ. சூப்புக்கு தண்ணி ஊற்றியாச்சு, சுடு தண்ணி. ஹாய் சொல்லுங்க. அவங்க கொஞ்சம் தான் பேசுவாங்க. அடுத்தது இந்த ஸ்டிக்கை வந்து ஏம்மா உடைக்க முடியல, ஏய் உள்ள போடுவாங்க பாருங்க. சி அது சின்ன சின்னதாக உடச்சி தான் உள்ளே போடணும். நம்ம உடச்சி போட்டோம் அப்படின்னா சூப் ரெடி. அடுத்தது பட்டர். ஸ்பூன் இருக்கா இல்லையா? பட்டரை உள்ள போட்டாச்சு, சுடு தண்ணி ஊற்றியாச்சு. என்னமே ஃபைனலாக பெப்பர். சால்ட் இருந்துச்சா தெரியாம அவ்வளோ உப்பே உள்ள போட்டுட்டே தேவைதான் உனக்கு.
வேண்டி 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 ஃபைனலாக நம்ம வந்தே பாரத்தில் வந்து என்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா. என்ன நம்ம இறங்க போகிறோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா வெஜ்ஜும் இருக்கும் நான்வெஜ்ஜும் இருக்கும். சரி, நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போதே உங்களுக்கு வெஜ் வேணுமா நான்வெஜ் வேணுமான்னு நம்ம புக் பண்ணிக்கலாம். ஐ திங்க் நான் வந்து மாற்றி புக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிடுங்க, எனக்கு வந்து வெஜ் தான் கிடச்சிருக்கு. என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருக்குது, அதுக்கு குருமாவும் இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது, பருப்பு குழம்பு இருக்குது, ஒரு கூட்டு, அப்புறம் ஐஸ்கிரீமு, தயிர். இது இவ்வளோ இருக்கும் பார்த்துக்கோங்க. சரியா, இவ்வளோ தான் வந்தே பாரத் ட்ரெயினில் கொடுக்கக்கூடிய சாப்பாடு ஐட்டம். அதாவது இந்த எக்ஸிக்யூட்டிவ் கோச்சில் கொடுக்குறது. ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் விருப்பப்பட்டவங்க. சரியா, அது மாதிரி சீட்டு எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், எவ்ரிதிங் இஸ் குட். ஓகேவா? நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி இந்த டீ மட்டும்தான் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட இது. ஓகேங்க, பிரச்சனை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.